राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो ऋषिकेश नारायण भगवान की जय। அழகான பிருந்தாவன மகிமை இன்னைக்கு கங்கை கரையிலிருந்து, அழகான ரிஷிகேஷ்லிருந்து. கங்கை சகலவிதமான பாபங்களையும் நாசம் பண்ணக்கூடியவள். திரிலோக பாவனின்னு பேரு. அலகநந்தா, மந்தாகினி, நந்தாகினி, கௌளி கங்கா, பாகீரதி, இப்படி முக்கியமா 5. அது இல்லாமல் ரிஷி கங்கா, அமிர்த கங்கா, கருட கங்கா, இப்படி நிறைய திரும்புற பக்கமெல்லாம் இந்த கங்கை பலவிதமான பெயர்களோட அழகாக இந்த பாரத தேசத்துல அழகா ஜம்முன்னு ஓடின்னு இருக்கா. இன்றைய பொழுது அழகான ஏக்நாத் சஷ்டி. ஏக்நாத் மகாராஜ் கோதாவரியில தன் சரீரத்தை அப்படி சமர்ப்பணம் பண்ண நாள் இன்று. அவரோட சரீரத்தை தகனம் பண்றார். தகனம் பண்ண உடனே அடுத்த நாள் இந்த தகனம் பண்ண இடத்துல ஒரு தாமரை பூவும் அழகா ஒரு வளர்ந்த துளசி கன்றும் அங்கே இருந்தது. கமல தீர்த்தம் அப்படின்னு இன்னைக்கும் பைட்டன்ல இருக்கு. தகனம் பண்ண இடத்துல சூட்ல எங்கேருந்து தாமரை வரும், எங்கிருந்து துளசி ஒரு முளைச்சு வரும். எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மாவா பகவான் இஷ்டப்படி அவர் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட தினத்துல இன்னைக்கு கங்கை கரையில இருக்கும். ஏன்னா கங்கை தான் கோதாவரியாக ஆவிர்பவிச்சாள் அப்படின்னு காண கிடைக்கும். இந்த ஹிமாலயம், கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாத்துக்கும் பிறப்பிடம். கங்கா யமுனா சரஸ்வதி. அந்த யமுனை, இங்கிருந்து ஓடக்கூடிய யமுனை தான் பிருந்தாவனத்துல அத்தனை ஜோரா கிருஷ்ண லீலை அனுபவிக்கிறார். விரஜபூமிக்காகவே ஓடுறாள். கலிந்த பர்வதத்திலிருந்து காளிந்தியாக ஓடின்றிருக்கார். இந்த பிருந்தாவனத்துல தான் நாம நிதானமா ஒரு மானசீக பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கோம். ஜோரா ஜெகநாதனுடைய விஷயம் எல்லாம் ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோபால குரு, அப்புறம் அன்னைக்கு தான் பார்த்தோம் ஜூலா டாக்கூர். அந்த ஜபமாலையில உள்ளுக்குள்ள இருந்த குட்டி கிருஷ்ணன். அதாவது மகாத்மாக்கள் இட்ட வழக்காக சுவாமி இருக்க. ஏன்னா அவளுடைய பக்தி அப்படி. 10 அடியவர்க்கு எளியவன். இப்போ ரிஷிகேஷ்லயே பார்த்தோம்னா ரைபிய மகரிஷியினுடைய தபஸ், அதாவது த மோஸ்ட் பவர்ஃபுல் நம்முடைய இந்திரியங்கள். இந்திரியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பகவத் விஷயத்தில் ஈடுபட்டதுன்னா பகவானே வசப்படுவான். அதுதான் அழகு. நமக்கெல்லாம் இந்திரியங்களை உபயோகப்படுத்திக்க தெரியறதில்லை. இந்திரியங்கள் இட்ட வழக்காக நாம இருக்கோம். இந்திரியங்கள் நாம சொல்றபடி கேட்டு கொடுத்தோம்னா சுவாமியே வசப்படுத்திடலாம். அதுதான் ரிஷிகேஷ். நம்முடைய ரிஷிகம் இந்திரியங்கள் எல்லாம் சுவாமியை நோக்கி வசப்பட்டாச்சுன்னா சுவாமி வசப்பட்டுருவார். அதுக்கு அத்தனை தூரம் வினயம் வேணும். எதுக்கு ரிஷிகேஷ் வரோம்னா நித்தியம் கங்கையில தீர்த்தமாடி இந்த ஹிமாலயாஸை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய யோகிகள்லாம் பார்த்தோம்னா நம்ம பெரியாள்ன்ற அந்த அகம்பாவம் எல்லாம் உடஞ்சு போயிடும். நமக்கு தெரியாமலேயே தற்பெருமை வந்துடும். டெய்லி எதையான ஒரு விஷயத்துல
நம்முடைய பெருமைகள் நாமளே பேசிட்டு இருப்போம். நமக்கு தெரியாது நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோன்ற சுய நினைவு கூட நமக்கு இருக்காது. மகாத்மாக்களுடைய தரிசனம், இந்த கங்கை, இந்த ஹிமாலயாஸ் பார்த்துட்டோம்னா நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடும். இதோட சைஸ். நம்ம இன்னைக்கு கூட சாயங்காலம் கங்கா ஆரத்தி பார்த்தோம். இன்னைக்கெல்லாம் ஊர் மக்கள் தான் இருந்தா, வெளி ஜனங்கள் யாருமே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு நீங்க 10-50 பேர் இருந்திருக்கும். இதே இப்ப மே ஜூன்ல எல்லாம் பார்க்கணும், அந்த இடத்துல நிக்க இடம் இருக்காது. ஒரு 300-500 ஜனங்கள் அப்படியே சூழ்ந்து நிப்ப, நீங்க பாக்குறது கூட இடம் இருக்காது. இன்னும் போக போக கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். நல்ல மழை காலம், இப்ப இந்த டிசம்பர் ஜனவரி எல்லாம் ஆளே இருக்காது. அப்பயும் அவ பாட்டுக்கு ஆரத்தி காட்டின்னு இருப்பா. அப்பயும் இதே மாதிரி பொறுமையா. இப்ப மக்கள் இருக்கான்னு ஒரு விதம், அப்புறம் மக்கள் யாருமே இல்லையேன்னு ஒரு விதம்லாம் கிடையாது. இப்ப நீங்க நம்ம போன ரிஷிகேஷ் நாராயண் கோயில்ல ஆளே இல்லாம தனியா நான் சுத்தி இருக்கேன். 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லாம நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். அப்படி ஜேன்னு உள்ள நுழையிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிற கூட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒரே ஸ்திதி, இந்த மனசு ஒரே ஸ்டேட்டஸ் இருக்கணும். அதுக்கு தான் எல்லா பிரயத்தனமுமே நாம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனசு அப்படியே இருக்கணும். இப்படி தூங்கும் பொழுது மனசு அப்படி நிர்மலமா இருக்கும். தூங்கும் பொழுது நமக்கு கோபதாபங்கள், பயம், சந்தேகம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கவலை எதுவுமே கிடையாது. நியூட்ரல். அந்த மாதிரி ஒரு மனசு. அதுக்குதான் இந்த ரிஷிகேஷ்லாம் வர்றது. அப்படி ஒன்றும் வேண்டாம், அந்த கங்கையை பார்த்துட்டு இருந்தாலே அப்படி அமைதியா இருக்கு இல்லையா. ரிஷிகேஷ் வந்துட்டோம்னா நிஜமாவே கோவில், சுவாமி, மூர்த்திகளை விட இந்த கங்கை இந்த கங்கையை பார்த்துட்டு ஹிமாலயாஸை பார்த்துட்டு இருந்தோம்னாலே அப்படியே ஒரு தெய்வீகம் நிறைய பார்க்கலாம். நீங்க அங்கங்க உட்காந்து கங்கையை பார்த்துட்டே இருப்பா. என்ன யோசிக்கிறேன்னு கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் கங்கையோட அந்த ஓட்டம், சாதாரணமாகவே நதிகளை பார்த்தா சந்தோஷம், வாட்டர் பாடிஸே சுகம். அதுவும் கங்கை அந்த சலன்னு ஓடிட்டு இருப்பா. அதுவும் இந்த ஜனங்களுடைய பக்தி, அந்த ஆரத்தி, அவளுக்கு கங்கை தான் பிரத்யக்ஷ பிரம்மம். அவள் கண்ணு முழுஷா கங்கை, அவ்வளவுதான். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கங்கையை நினைப்பா. ஹரி ஹரி கங்கை, ஜெயமா கங்கைன்னு ஜபிப்பா. அப்ப ஞானம் தரக்கூடிய ஒருத்தி இந்த கங்கை. நம்ம பிருந்தாவனத்துல ஒரு இடம் இருக்கு, ஞான் குதிரி அப்படின்னு பேர் இருக்கு. ஞான் குதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான குவியல் அப்படின்னு வெறும் மண்ணு தான் இருக்கும் பிருந்தாவனத்துல. அந்த இடத்துல ஃபுல்லா மணலா இருக்கும். இப்ப சின்ன இடமா எடுத்து ஒரு ஒரு பெரிய கிரவுண்ட், அது அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, ஃபுல்லா வெறும் மணல். இன்னைக்கெல்லாம் பார்த்தா பார்க் மாதிரி அங்க உட்காந்துருப்பா. குழந்தைகள்லாம் விளையாடு, ஓரத்துல இந்த ஊஞ்சல்லாம் போட்டிருப்பா. அப்புறம் நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் உண்டு, அவ்வளவுதான். ஆனா வெறும் மணல். ஆனா அந்த இடத்துக்கு பேர் ஞான குவியல்னு பேர், ஞான் குதிரின்னு பேர். பகவான் கிருஷ்ணன் 11 வயசுல பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பிடுறான், மதுரா போயிடுறான். திடீர்னு கிளம்பிட்டான் கண்ணன். அதாவது அவளெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் இப்படி கிளம்ப போறேன், எப்போ வேணா கிளம்ப, அதெல்லாம் கிடையாது. அது ராமனா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், எஸ் டைம் டு லீவ்னா கிளம்பிடணும், அவ்வளவுதான். ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா, சொல்லிட்டு போக வேண்டாம், அதெல்லாம் தானே ப்ரிப்பேர் ஆயிப்பா, அவ்வளவுதான். லைஃப் இஸ் லைக் தட். நம்ம சொல்லுவோம்ல, திடீர்னு போயிட்டேன், போகிறதுதான் சொல்லிட்டுலாம் போக முடியாது, அப்படி போக வேண்டியதுதான். அதான் லைஃப். எல்லாமே திடீர்னு நடக்கிறதுன்றோம் இல்லையா. இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தமே இப்படித்தான். பகவான் அது ஏற்றுக்கணும் மனசு, அவ்வளவுதான். தாம் திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கோ, அவ்வளவுதான். ராமன் அப்படிதான். திடீர்னு பார்த்தா ஒன் ஃபைன் மார்னிங் கிளம்பியாச்சு. காத்தால பட்டாபிஷேகம் வச்சா பகவான் காட்டு கிளம்பி போயிட்டான். சரி, காட்டு கிளம்பினா பல பேருக்கு தெரியும். சிங்கிதேரபுரத்துக்கு போகும்பொழுது சுவாமி ராத்திரி வாழ ஏமாத்திட்டு போயிடுறார். எல்லாரும் தூங்கிட்டு போய் கிளம்பி போயிடுறாரு. யாருக்குமே எங்க போனான் ஏது போனான்னு, கிருஷ்ணனாவது பகல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கிளம்பி போனான். மதுரா போறேன்னாவது சொல்லிட்டு போனான். ராமன் திக் அப்படின்னு போயாச்சு, அவ்வளவுதான். யாரும் ஒண்ணு தடுத்து நிறுத்தலாம் முடியல. இப்ப இதான் வாழ்க்கை, இதான் யதார்த்தம். இப்ப சுவாமியே அப்படின்னா நம்ம கிட்ட பல விஷயங்கள், பல மனிதர்கள் திடீர்னு காணாம போயிடுவா. நல்லா பேசிட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தா நமக்கு வாழ்க்கை சம்பந்தமே இல்லாம நடந்துப்பா. இந்த மாதிரி நிறைய உண்டு. அப்ப பகவான் மதுரா போயாச்சு. இந்த கோபிகைகள்லாம் அப்படியே
புலம்புறாளாம், அழறாளாம். யசோதா, நந்தகோபர் யாருக்கும் அக்செப்டே பண்ண முடியல. கண்ணன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு. பாகவத்துல அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல. அதே சமயத்துல கண்ணன் அப்படி அங்க உக்காந்து ராதே ராதே யசோதாமையா நந்தபாபா பிருந்தாவனத்திற்கு எல்லாருடைய பெயரையும் கண்ணன் ஜபிச்சுட்டு இருக்கான். இவா எல்லாரும் இங்க கிருஷ்ணா அப்படின்னு ஜபிச்சுட்டு இருந்தா. பிருந்தாவனத்திற்கு கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பேர் உண்டாங்க. ஆடுகள்ல இருந்து மாடுகள்ல இருந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நினைப்பா இல்லையா கண்ணனை. கண்ணன் புலம்புறான். இதுக்கு சாட்சி இருக்கான்னா உத்தவன் பார்க்கறான். சரி, அவள்லாம் புலம்புறான்னா ரைட், நியாயம் இருக்கு. கிருஷ்ணனுடைய இதுல லீலையில மயங்கினா இவன் ஏன் புலம்பணும்? சரி, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த சுவாமி குரு மகாத்மாக்கள்லாம் அவள்லாம் ஒரு ட்ரையா இருப்பான்னு. நிஜமாவே இந்த ட்ரூ லவ், இந்த ட்ரூ எமோஷன்ஸ் இதெல்லாம் யார்கிட்ட பார்க்க முடியும்னா மகாத்மாக்கள் கிட்டையும் பகவான் கிட்டையும் ஆச்சாரிய புருஷாக்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த பியூர் லவ்னு சொல்லுவோம் இல்லையா, லவ்ன்ற ஒரு வார்த்தை, அன்புன்றது அந்த பியூரஸ்ட் ஃபார்மோடதெல்லாம் ராமனிடத்திலையும் கண்ணனிடத்திலையும் வாமனமூர்த்தியின் இடத்திலையும் பார்க்கலாம். மகாத்மாக்கள் சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் பியூர் லவ் எவ்வளவு தூரம். இப்போ ஒன்னால எனக்கு ஒரு நல்லது ஆகணும் அப்படின்னா நான் சொல்ல உசிரியே கொடுப்பேன்னு சொல்லுவோம். சாதாரணமாக யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தையோ அவளுக்காக கொடுக்குறோங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு காபாலிகனுக்காக ஒருத்தர் உசுரை கொடுக்குறேன், உடம்ப கொடுக்குறேன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். யாருன்னே தெரியாது. சரி, என்னால் இந்த உடம்புனால உனக்கு ஒரு பிரயோஜனமா எடுத்துக்கோடா, சிஷ்யாலாம் நம்ம தலையை வெட்டிக்கோன்னு கொடுவாரு. அது யாரு கொடுங்க? ஐயோ வெட்டிட போறானே, பகவானே காப்பாத்துன்னு நம்ம சொல்லுவோம். அவருக்கும் பகவான் எல்லாம் பிரத்யக்ஷானா நான் எல்லாரும் அந்த பக்கம் போனப்ப நீ பாட்டு வெட்டிக்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா என்னது சொல்ல முடியும்? அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நிஜமாவே அந்த அன்பு, அந்த அழுகையா இருக்கட்டும். நிஜமாவே கூரத்தாழ்வானுக்காக ராமானுஜர் அழுக. ராமானுஜர் கூரத்தாழ்வான் கிளம்பிட்டார் அப்படின்னு ராமானுஜர் அழறாரா, இனி வா வைகுந்தம் வாழ்வு பெற்றது அப்படின்னு. வைகுந்தம் இனிமேல் வாழ்க்கை, என் கூரத்தாழ்வான் அங்க போயிட்டான் அப்படின்னே சொல்லுவார். கண்ணில் தண்ணி வருவார் ராமானுஜருக்கு. இல்லை அசந்து போற ராமானுஜர் கண்ணில் தண்ணிலாம் வருமா அப்படின்னா அந்த அன்பு இருக்கே. வெள்ளை காட்டிக்க மாட்டாலே ஒழிய கிருஷ்ணனுடைய அன்பா இருக்கட்டும், ராதையனுடைய அன்பா இருக்கட்டும், ராமனுடைய அன்பா இருக்கட்டும், நரசிம்மர் அன்பு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் தான். ஆனா பிரகலாதனுக்கு ஒரு வரமும் கொடுக்க முடியலன்னு கூடி குறுகி போயிடுறான் நரசிம்மன். சரி, ஒண்ணுமே கொடுக்க முடியல இந்த பிள்ளைக்கு, என்னத்த நான் பண்றது அப்படின்னு. நிஜமா நான் பார்த்திருக்கேன். நான் குருஜி அம்மா இடத்துல பார்த்திருக்கேன், எத்தனையோ மகாத்மாக்கள் இடத்துல பார்த்திருக்கேன். நான் அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். சாந்தானந்தபுரி மகராஜ் அப்படி சிரிச்சு ஒரு தட்டுவார். நிஜமாவே அது. அதே மாதிரி ஆழ்வார் ஜியர் எப்படி இருக்கீர்கள் அப்படின்வார். அந்த அந்த கேட்கறதே ஒரு உரிமை இருக்கும். நிஜமாவே எத்தனையோ எத்தனை மகாத்மாக்களை பார்த்தாச்சு, பார்த்துட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ கூட கும்பகோணம் போன பொழுது இப்படி அங்கே கோவில் நிற்கிற சாரங்கபாணி கோவிலில் இந்த ஸ்ரீமத் ஆண்டவன் இப்படி போகும்போது இப்படி கை குப்பி போனவர் திரும்பி நின்று கோபாலலிதாசன் தானே அப்படின்னார். அவர் கேட்கணும் அவசியமே இல்லை, இவர் தானே தெரிஞ்சுட்டு கூட போயிருக்கலாம், யார்கிட்ட கூட கேட்டுக்கலாம். சுவாமியை பார்க்க போற நின்று திரும்பி பார்த்து கேட்கணும்னா அப்பதான் முதல் தடவை அவர் பார்க்குற வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவரை பற்றி தெரியும் எல்லாமே. ஆனால் முதல் தடவையாக தான் அப்போதான் நானும் அவர் நேரம் பார்க்குறோம். அப்போ அந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். அதான் நிஜமாவே அவளுடைய அந்த எமோஷன்ஸ்லேயும் ஒரு பியூர் இருக்கும், கள்ளத்தனம் இருக்காது. அவள் யாரும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சிரிக்க மாட்டான். நீங்கள் பார்க்கலாம் ஆச்சாரிய புருஷா குருமார்கள் ஃபார்மாலிட்டிக்கு சிரிக்கிறதுன்னே கிடையாது. அது நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப கண்ணன் அப்ப உத்தவன் சொல்றான், கண்ணா என்ன இது, நீ எல்லாம் சாந்திமணி கிட்ட படிச்சவன். அதாவது உத்தவனுக்கு என்ன எடுத்துன்னா நான் வேதாந்தம் தத்துவம் எல்லாம் படிச்சு அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் லெவல் வந்துட்டு. நிறைய பேருக்கு என்னடான்னா நிறைய பேரோட அபிப்பிராயம் ஒசர எமோஷன்ஸ்லாம் குறையும் அப்படின்னு. எமோஷன்ஸ் குறையறது இல்லை. எந்த இடத்துல எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குமோ அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த எமோஷன்ஸ் ஓவர ஹைப் இருக்கும் இல்லையா, நமக்கு அது இருக்காது. இதுதான் உண்மை. சிரிக்கிறது நன்னா சிரிப்போம், அவ்வளோதான். எல்லா இடத்தையும் கக்க சிரிச்சுட்டு இருக்க மாட்டோம், அவ்வளோ. கோபம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகாது. இந்த விஷயத்துக்கு எவ்வளோ கோபம் நின்றுடுவோம். அதுக்கு தான் அது ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த எமோஷன்லேயே கூட ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ரிஷிகம் இந்திரியங்கள் அதே தான் திரும்பியும். அப்போ பகவான் பார்க்குறான், உத்தவா ஒன்றை போல யார் உண்டு, நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணுறியா, நீ போய் கோபிகைகளுக்கெல்லாம் என்னுடைய உத்தேசத்தை சொல்லு, நந்தபாபா யசோதா மையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு என்னோட செய்தியை சொல்லு. உனக்கு உத்தவன் என்ன சொல்லணும், உனக்கு அண்ணன் சொல்கிறான், உனக்கு தான் எல்லாம் என்னை பற்றி தெரியுமே, நான் யாருன்னு சொல்லு, அவ்வளோதான். நான் யாருன்னு அவள்கிட்ட போய் சொல்லு. உத்தவன் சார் எஸ் கரெக்ட் கிருஷ்ணா. உத்தவனுக்கு ஒரு தோணல், நம்ம போய் அவளுக்கு ஒரு தத்துவத்தை ஞானத்தை ஒரு வேதாந்த விசாரத்தை அவளுக்கு புரிய வைப்போம். என்னமோ பைத்தியக்காரத்தனமா கிருஷ்ணனை பார்த்து மயங்கரா அழறா, என்ன இதுதான் அவ்வளோ பெரிய ஆள், அவனை பார்த்து மயங்கிறதுக்கும் அழறதுக்கும் புலம்புறதுக்கும் என்ன இருக்கு. சச்சிதானந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ ஸ்லோகமே இருக்கு. சச்சிதானந்த ரூபம், எல்லா விதமான தாபங்களையும் நாசம் பண்ணக்கூடிய தாபத்ரய விநாசாய சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே, விஸ்வத்தினுடைய உற்பத்தி எல்லாம் நடத்தக்கூடிய அந்த விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமக. கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம், நீ போ அப்படின்னு சொல்லி கண்ணன் அனுப்புறானோ. இதை கடுதாசி எழுதி கொடுத்தான் அப்படின்னு தான் கர்க சம்ஹிதையில காண கிடைக்காது. போறார் உத்தவன் எப்பொழுதுமே கண்ணன் உடுத்தி களைந்த பீதக வாடையை தான் உடுத்துவான். கண்ணன் சொல்றான், நான் எந்த ரதத்துல போனோ அதே ரதத்தை நீ திரும்பி, அங்கேருந்து கிளம்பி வந்தா அதே ரதத்துல நீ திரும்பி போ, என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு போ, என்னோட ஆபரணங்கள் எல்லாம் போட்டு போ. உத்தவன் சந்தோஷம். சரி, நம்மளோட ஞானத்துக்கு கண்ணன் கொடுக்குற பரிசு இப்படி எல்லாம் ஒரு கற்பனை அவனுக்கு. நிஜமா நல்ல பக்தன், ஒரு துளி குறவு கிடையாது. ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமலேயே அந்த ஒரு ஒரு தலையில் கொம்பு முளைச்சிடும். அது ஏன்லாம் தெரியாது, அது சுகமாக அப்படி வளரும். அது வளர்றது ஒரு சுகமாக இருக்கும். அப்புறம் அடி வாங்கும் போது தான் நல்லா வலிக்கும். பல்ல பிடிங்கினா வலிக்கிற வலி, அந்த அனஸ்தீஷியா போன பிறகு ஆணு வலி ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாம் அனுப்பிட்டார். சந்தோஷமா வரான உத்தவன், எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன், கண்ணன் சந்தோஷப்படுற மாதிரி இந்த கோகுலத்தையே அப்படி ஒரு ஞான இதில் மாற்றி விடுறேன் அப்படின்னு அவன் ஒரு கற்பனையில் வரான். ஊருக்குள்ள வரான், சந்தியா வேலை, மாடுகள்லாம் மேய்ச்சின்ற பசங்கள்லாம் வராலாம். உத்தவனை பார்க்குறா, உத்தவன் அழகா இறங்கி பேசுகிறான். அவெல்லாம் பார்க்குற கிருஷ்ணன் மாதிரி இருக்கானே அப்படின்னு, இந்த வேஷ்டி அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம். ஆனால் ஒருத்தர் சொல்லலாம், டே இந்த கிருஷ்ணனுக்கு இருக்க ஒரு சாம் இல்லைடா அவங்ககிட்ட, அது ஒரு திமிரு இருக்கும் கிருஷ்ணனுக்கு, கருத்த காலக்கண்ணு குட்டி. உத்தவன் என்னதான் இருந்தாலும் அது எல்லாமே பார்க்கறது கிருஷ்ண மாதிரியே இருந்தாலுமே கூட அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு திமிரு, ஒரு கொழுப்பு, ஒரு குசும்பு, ஒரு நாட்டினஸ் எல்லாம் உண்டு. அது வேற யாருக்குமே வராது. அவதாரங்கள்ல ரொம்ப கேஷுவலான ஒரு அவதாரம். எந்த இடத்துக்கு தன்னை ப்ரூவ் பண்ணலாம் மாட்டான், தான் பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். கொண்டாடுனா கொண்டாடு, கொண்டாடலனா போ, வந்தா வா, வரலன்னா இரு, திட்டுனா திட்டு, கொஞ்சினா கொஞ்சு, அழுதா அழு, சிரிச்சா சிரி. விட்டேச்சியான ஒரு அவதாரம், ஆனா படுத்தக்கூடிய ஒருத்தன். அப்ப நம்ம கண்ணன் இல்லடா அப்படின்னு அப்புறம் வந்தான், பார்த்தான், பேசினான். கண்ணனுடைய விஷயங்கள் எல்லாம் உத்தவன் சொல்றான். அந்த கடுதாசி எல்லாம் கொடுத்தான். நீ என்ன அந்த ஊர் ஃப்ரெண்டா அவனுக்கு? இந்த கோபால குழந்தையெல்லாம் கேட்டான், நீ என்ன அவனுக்கு அங்கே ஃப்ரெண்டா? அப்படிலாம் கொஞ்சம் பந்தா பண்ணுறான். சரி சரி போ, நந்த கோபால் யசோதேவே பாரு, சாப்பிடு, தூங்கு. அது ஒன்றும் யானை இவன் சொல்கிறது விலையே கொடுக்கல உத்தவருக்கு. அவ்வளோ பெரிய ஆள் உத்தவர். கண்ணன் கிளம்பும் பொழுது கூட உத்தவன் கிட்ட பேசிட்டு தான் கிளம்புறான். கடைசியா பேசுனது உத்தவன் கிட்ட தான். உத்தவன் பார்த்தான், ரிசீவிங் மோட்லயே இல்லையே வாழலாம், இந்த கூட்டம் அப்படிதான் இருக்கு, இருந்து சரி பண்ணு வாழ அப்படின்னு நினைச்சிருந்தான். நேர போயாச்சு. யசோதா நந்தகோபுரெல்லாம் போய் பார்த்தான். யசோதா அப்படி அழறா, நந்தகோபுர நல்லா இருக்கானா, சௌக்கியம், அவனை பத்தி தான் கேட்கிறாவா. ஒரு ஸ்திதியில தான் எங்களை தான் ஞாபகம் இருக்கா, அவனுக்கு டைம் இருக்கா அப்படின்னு தான் கேட்கலாம். இவாளுடைய ஏற்கனவே அந்த கோபால பசங்கள் ஒரு அடி கொடுத்துட்டாளா, கொஞ்சம் அடங்கியிருக்கான் உத்தவன். இப்போ யசோதா நந்த பாபா அவளை பார்க்கறான், பேசுறான், சாப்பாடெல்லாம் போடுறா. எல்லாமே கிருஷ்ணனுக்கு இது பிடிக்கும். இப்படிதான் இதை கர்ண பரம்பரையா
ஒரு சம்பவம் சொல்லுவா. உத்தவன் நந்தகோபர் உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ யசோதை பாட்டுக்கு தட்டெல்லாம் போட்டு அழகா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பரிமாறுறாளாம். இப்போ உத்தவன் கேட்குறான், ஒரே ஒரு தட்டு தானே இருக்கு, நீங்க இப்போ சாப்பிடலையா அப்படின்னு நந்தகோபரை பார்த்து கேட்குறான். அதிதி சத்காரம் முதல்ல எவனை சாப்பிட சொல்லுவான். நந்தகோபர் சிரிச்சார், அது உனக்கும் கிடையாது தட்டு, பின்ன யாருக்கு, அது காணாவுக்கு. காணாவுக்கா? அவன் எங்கே போனான்னு அந்த நேரத்துக்கு அவன் சாப்பிடுவான், இந்த இடத்துல அவள் பரிமாறுவா, கண்ணனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை பண்ணி போடுவா, பாரு அப்படின் பொழுது யசோதை கண்ணன் கிட்ட பேசுகிற மாதிரியே அவன் தட்டில் உட்காந்து இருக்க மாதிரியே ஒவ்வொன்றா பரிமாறாள். நல்லா சாப்பிட்றா காணா, இன்னைக்கு ஒழுங்கா விளையாடுனியா இல்லையா, அவள் உலகத்தில் அவள் இருக்கா. இப்போ நம்மெல்லாம் தட்டில் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுற மாதிரி யசோதை பிரத்யக்ஷத்தில் கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சுட்டு பேசுகிறாள். உத்தவனுக்கு நம்ப முடியல, அது எப்படி? ஆனால் உத்தவன்லாம் பூஜை பண்ணான்னா மணிக்கணக்காக பூஜை பண்ணுவோம், சுவாமியை வச்சுட்டு அலங்காரம் பண்ணி நிவேதனம் எல்லாம் பண்ணுவோம். இங்கே வெறும் தட்டு தான் இருக்குது, அதெல்லாம் பரிமாறி இருக்கா, எதிர்க்க ஒரு கிருஷ்ண விக்கிரகம் கூட கிடையாது. ஆனால் அப்படி ஒரு கிருஷ்ண ஸ்மரணையில் இந்த யசோதா அவ்வளவு அழகாக பரிமாறுறோம். புரிஞ்சிக்கவே முடியல உத்தவனால், அது எப்படி முடியும்? இதெல்லாம் பெரிய ஞானிகள் ரிஷிகள் அவளுக்கு தான் எங்கும் நிறை பரபிரம்மத்தை உணர முடியும். மற்றவாளுக்கெல்லாம் ஒரு ஸ்வரூபம் வேணும். கண்ணெதிர்க்க பத்மநாபராக, ரங்கநாதராக, பாண்டுரங்கனாக. இப்போ கூட நான் அந்த கங்கை கரையில் உட்காந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, ரிஷிகேஷ் நாராயண் கதையை. ஆனால் கோவில் ஐஷத்துக்காரன் இவர் தான் ரிஷிகேஷ் ஒன்று தானா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அது வரைக்கும் ஓகே, ஒரு கதையாய் தெரிஞ்சுது. ஆனால் அந்த ரிஷிகேஷ் நாராயண் இவர் தான் அப்படின்னு காட்டின உடனே ஒரு தனி அபிமானம் வரத்தானே செய்யறது, அந்த அலங்காரம், அந்த ரூபம். அப்ப அத்தனைக்கும் உத்தவன் பெரிய ஒருத்தரோட சிஷ்யன். யார் அந்த குருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உத்தவன் அவ்வளவு பெரியவன், அவனோட குரு அவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இங்க இருக்கவாள் தெரிஞ்சா சொல்லப்படாது, சத்சங்கம் முடிஞ்சா நான் சொல்றது ஆடியோ வாட்ஸ்அப்ல கேட்கிறவாளுக்கு. அந்த உத்தவன் பார்க்குறான், அசந்து போகிறான். அதுக்கப்புறம் உத்தவனை கூப்பிடுறான், சாப்பாடு போடுறான், கிருஷ்ண விஷயமாவே கேட்குறான். நல்லா சாப்பிட்றானா, நல்லா தூங்குறானா. அப்போ கூட அவள் ரெண்டு பேரும் பேசுகிறாள். கர்க்க சங்கீதில் அப்படி இருக்கு. பாவம் ரொம்ப நாள் குழந்தைகளே இல்லாமல் வருத்தப்பட்டிருந்த யசோதா, வசுதேவரும் தேவகி மாதாவும் பகவான சந்தோஷமா இருக்காள். அப்படிதான் பேசிட்டு இருக்கா. இப்படி பொழுது விடிஞ்சு கொடுத்தான். பொழுது விடியும் பொழுது உத்தவனுக்கு காதுல வந்து சப்தம் கேட்கறது. அழக உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் அப்படின்னு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நெடுங்குழல் ஆய்ச்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோன்னு ஆண்டாளுடைய பாசுரத்திற்கான விஷயம் அது. ஸ்ரீமத் பாகவத் உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம். பொழுது விடியறது, விடியற காலம்பு எழுந்தாச்சாம். எழுந்துக்கும் பொழுது ஊர் முழுக்க எல்லாரும் தயிர் கடையிற சப்தம் அமைதியா இருக்கான். அந்த தயிர் கடையிற சப்தத்துக்கு நடுவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிருஷ்ணலீலைய பாடுறாளாம். பண்டரிபுரம் போனோம்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பஜனை ஓடும். ஒரு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்படி நடந்திருக்கேன் ராத்திரி எல்லாம் பண்டரிபுரத்தில். அங்கங்கே ஒரு ஆசிரமம் உண்டு. யாரோ ரெண்டு பேரும் பாடின்னு இருப்பாள். நான் பிருந்தாவனத்தில் ராத்திரி 10 மணிக்கு மேலே ஊரே அடங்கின பேர் நடந்திருக்கேன். எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒரு சாது உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருப்பார். அந்த ராத்திரியில் தேமேன்னு ஒரு எங்கேயோ ஒரு ஜால்ரா சப்தம் கேட்கும். அரே ராமாவோ இல்லாட்டி கிருஷ்ண ஏதோ ஒரு பஜனை பாடுவோம். தூக்கம் வரலாம் உட்காந்து பாடின்னு இருப்பார். கரெக்டாக அந்த பஜனை முடியும் போது இன்னொருத்தர் யாரொருத்தர் எங்கேயோ பாடிட்டு இருப்பார். அந்த சப்தம். சில பேர் இந்த யமுனக்கரில் உட்காந்துட்டு ஜால்ராலாம் இல்லாமலேயே வெறுமை என்னமோ கோபிகா கீதம் எப்பயோ ஒன்று பாடிட்டு இருப்பார். அந்த இருட்டில் அந்த யமுனையுடைய சலசல சத்தத்துக்கு நடுவில் இவாளுடைய அந்த கீதம், அந்த சங்கீர்த்தம் நிஜமாவே அது அவுட் ஆஃப் வேர்ல்டு அப்படிதான் சொல்லணும். அப்படி ஊரே அமைதியாக இருக்கும். அப்புறம் நல்ல கடுங்குளிர் காலத்தில் கூட அப்போ பார்க்கணும், அந்த குரங்குகள்லாம் ஒன்னோட ஒன்று கட்டின்னு உட்காந்துக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாவமாக இருக்கும். பகலில் பார்த்தா பயமாக இருக்கும். அந்த குளூரில் எல்லாம் சேர்ந்து குடும்பமாக கூட்டமாக கட்டிண்டு எல்லாம் அப்படி கதை கதை கதை. அந்த குட்டியெல்லாம் உள்ளே உட்காந்துருக்கும். சுற்றி அப்படி பெருசு பெருசாக அப்படி உட்காந்து அப்படியே எல்லாம் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள எங்கேயோ உட்காந்து யாரோ ஒரு சாது நெருப்பை போட்டு அவர் பாடு உட்காந்துட்டு பஜனை பாடிட்டு இருப்பார். அந்த மாதிரி உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம்.
நீங்கள் நாளைக்கும் காத்தாலாம் அப்படியே பார்த்தோன்னா இந்த கங்கை கரையில் அவாவா அர்க்கியம் வச்சுட்டு இருப்பா, அவாவா ஏதோ வாசின்னு இருப்பா, அவாவா எங்கேயோ பஜனை பண்ணிட்டு இருப்பா. இப்போ நம்ம கங்கா ஆரத்தி பார்த்தோம், அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் உட்காந்து ஒரு ஆரத்தி காடு. அங்கே இன்னும் ஜாலியாக இன்னும் ஆளே கிடையாது, அவ்வளோதான். அங்கே ஆடியன்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தர் ஆரத்தி காட்டுறா, ஒன்றும் அதே எங்கேயாவது பேரிகேட்டர் மாதிரிலாம் போட்டுருந்தாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வாக்கிங் போகும்போது பார்த்தேன். அடுத்த இங்கே கூட்டு வந்துடலாம் போல இருக்கு. ஒரு 15 பேர் உட்காந்துருக்கா, தெய்மேன்னு ஒரு ஆரத்தி. இன்னும் அங்கே நிறைய பாறாங்கள்லாம் ஜோராக இருந்தது, கங்கையில் இறங்குற மாதிரி. யாரும் தடுக்கிறது கூட ஆள் இல்லை, அவ்வளோ விசேஷமாக இருந்தது. அப்போ அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் அவாவா பங்குக்கு நீங்களே பார்த்து எத்தனையோ பேர். நீங்கள் எத்தனை பேர் விட்டேன்னு தெரியாது. கங்கா ஆரத்திக்கு விட்டலா அந்த பூவும் இதெல்லாம் வாங்கி சரி நாளை காத்தால விட்டுருவோம், கவலைப்பட வேண்டாம். அவாவா பண்ணுவா, ரொம்ப அழகாக இருக்கும், ஜோராக இருக்கும், அது விசேஷமாக இருக்கும். அவளுடைய ஹிருதயத்தில் அவளுக்கு அந்த பகவத் அனுபவம் வந்தா போதுமே. அப்போ அந்த விடியற் காலம்பர் அந்த கிருஷ்ணகானம் கேட்கிறாராம் உத்தவர், அசந்து போறார். அது எப்படி வாழாலும் இப்படி பொழுதன்னைக்கும் அவனை பற்றி பேசுறா, ராத்திரி முழுக்கணும் ஏதோ ஒன்று இவாளை பேசிட்டு இருக்கா. பொழுது தொடங்கும் பொழுது விடியறதே கிருஷ்ணனோட விடியறது வாளுக்கு. இப்போ நமக்கு விடியும் பொழுது இன்னைக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, நீ ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இப்பயே நமக்கு தோணிருக்கணும் கத்தலை 6 மணிக்கெலாம் எழுந்துக்கணும், கங்கையில் போய் குளிக்கணும், ரைட்டு. அப்படி நாளை முதல் 6 மணி தான். நாளைக்கும் 6 மணி, நாளைக்கும் 6 மணி, அதுக்கு அடுத்த நாளும் 6 மணி. அப்போதான் மலை ஏற முடியும், சாமி ஏற்றி விடணும். அதனால அவர்கள் விழுகும் போது கிருஷ்ணா இன்னைக்கு முழிச்சுட்டேன், உனக்காக எழுந்துக்க. உத்தவன் அசந்து போறார். அதுலேயும் அவ பாடுறதெல்லாம் பார்த்தா இந்த கோபிகா கீதத்திலே அவ ரொம்ப அழகா சொல்வா, நக்கலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினா அந்தராத்ம திருக். எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கும். விக்கன சார்த்தித்தோ விஸ்வகுப்தையே சகவுதே ஈவான் சாத்வதாம் குலை. பிரம்மதேவர் பிரார்த்திச்சென்றதுனால எங்க குலத்துல வந்தா, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய. உத்தவன் அப்படி கொஞ்சம் அடங்குறான். மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். அதனால நிறைய இருக்கு இந்த தேசத்துல, அப்படியே அலையணும், கவலைகளே வேண்டாம், ஏதேதோ யோசனைகள் வேண்டாம். அன்னைக்கு அது நடக்கல, இன்னைக்கு இது நடந்துடுத்து. இந்த யோசனைகளை தள்ளி வைக்கிறதுக்காகத்தான் யாத்திரை, இந்த யோசனைகள் குறையறதுக்காகத்தான் பக்தி. அது தேவையான அளவு யோசிச்சா போதும், இல்லை அதுக்கு மேலே யோசிக்க வேண்டாமே. இப்போ நைட் எல்லாம் மெனு கொடுத்துருக்கு, வா சாப்பிடணும், பசி நாக்கு, இவ்வளோதானே யோசிச்சு. அதுக்குள்ளே போய் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி யாராவது யோசிக்கிறதா? இது வரைக்கும் ஒரு நாள் யோசிச்சதே கிடையாது. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு என்னதுக்கு? என்னைக்காவது இன்டெலிஜென்ஸ் வந்தால் யோசிப்போமே ஒழிய, எந்தெந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் யோசிக்கணும்னு இருக்குது. அதுக்கு மேலே யோசிச்சோம்னா மண்டகாயம். ஒரு நல்ல கஷ்டம், ஒரு விஷயம் அதிக யோசிக்க ஒரு ஸ்டேஜில் எனக்கு யோசிச்சதெல்லாம் போதும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், அப்படி கிளம்புவோம். அப்போ தேவையில்லாத யோசிக்கிறதே ஒரு பைத்தியக்காரத்தனம். தேவையான அளவு யோசிச்சா போதும், அந்த லிமிட் தான் நமக்கு தெரியும். அதனால் எல்லா யோசனையும் கங்கையில் விட்டுட்டு ஜாலியாக இருக்கும். நீ நாளைக்கு பார்த்துக்கலாம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो ऋषिकेश नारायण भगवान की जय. राधे कृष्णा.